உன்னாலே முடியாதென்று உன்னாலே முடியாதென்று தம்பி மெதுவாப்பா, காதலாம் கொய்யினதுல பரிதாபம் காட்டும் எந்த வர்க்கத்தாடும் இணையாத உலகத்தின் வழியெல்லாம் வந்தால் என்ன உன் முன்னே தாண்ட பிறந்த அக்கிணி சிறகுங்க. நம்ம கோச்சிக்காரி கொஞ்சம் மெமரி லூசா லூசானா ஒரு அளவு வேணாமாயா? விழித்துக் கொள்ளுங்கள், நமக்காக பிறந்த 100 ஆண்டுகளுக்கு ஒரு முறை தோன்றும் வெற்றி தளபதி 2026 சார்ஜ் கோட்டையில் என்ன புலி மூச்சு வாங்குது? விஜய் என்னும் நான் என்னும் உறுதிமொழி அண்ணன் எடுக்கும் வரை வாய முன் ஏந்து போட எதாசியமா பேச போற. எங்க தலைவர் தளபதி தான் அந்த அம்பேத்கர் அவர்களை உலக அரங்கில் பேச வச்சிருக்கிறார். இவங்க கூட சேர்ந்து அரசியல் பண்ணா மேடைக்கு மேடை தர்மடி விழும் போல் இருக்கு. பீடி அடிக்கிறவன் கஞ்சா குடிக்கிறவன் எனக்கு கபடிக்கு ஆளு. கூத்தாடியாக இருந்து கொண்டு எங்கள் எல்லோரையும் அரசியல் படுத்திருக்கிறாரு. அடங்கொய்யால நாளைக்கு இங்க இருக்கின்ற கூட்டத்தில் இருப்பவர்கள் தான் சட்டமன்ற உறுப்பினர்களாக, நாடாளுமன்ற உறுப்பினர்களாக ஆட்சி அதிகாரத்துக்கு வர போறீங்க. இந்த ரெண்டுல ஒண்ணு நடந்தாலும் உலகம் அழிஞ்சிரும். இருந்தாலும் உனக்கு இவ்வளவு ஆசை ஆகாது. என்டர்டைன்மெண்ட் ஏரியா தமிழக வெற்றியாளர் தான். நல்ல கண்டென்ட் கொடுப்பாங்க, காமெடி தெரிக்க போகுது. மழை பெஞ்சா தேங்காயை வச்சு கும்பிட்டுட்டு டிவிக்கே 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 அப்படின்னு ஆடுனா மழை நின்று எந்த மடப்பையடா சொல்லி கொடுத்தது? அட தற்கூரியலா. எந்த முட்டா பைய, எந்த கிறுக்கு பைய, எந்த கேன பைய, எந்த லுச்சா பைய சொல்லி கொடுத்தா அவங்களுக்கு? டிவிகே கொள்கை விளக்க கூட்டம் சேலத்தில் நடைபெற்றது. மக்கள் ஏமாற்றம். ஏன்னா தலைவர் விஜய் வரல. என்னடி இது? நான் வெரி பிஸி. அப்ப யார் தான் பேசுறது? ஓ இவரா? காமராஜர் தொட்டா காங்கிரஸ்கார வரான்னு இல்லையோ, தாவேக்கா வரும், டிவிக்கே வரும்டா. ஓ அவ்வளோ பெரிய தியாகிங்களா? சமஸ்கிருதம் வெரி வெரி ரிச் லாங்குவேஜ். என்னது ஒரு பேச்சுக்கு சொன்னா உடனே நல்ல செருப்பா பிக்கிறாங்க. சமஸ்கிருதம் வெரி வெரி ரிச் லாங்குவேஜ். போன வருஷம் நீ போவன்னு பார்த்தா நீ இன்னும் போகலையா? இந்தா பாக்கரிசி. எஸ் வெரி ரிச் லாங்குவேஜ். நீங்க ஒத்துக்காட்டியும் அதுதான் ஃபேக்ட். எதன் அடிப்படையில் ரிச் லாங்குவேஜ்னு சொல்றீங்க? கல் ஊர்ல இன்னைக்கு ஒரு இளவு உறுதியாகி போச்சுடா. சமஸ்கிருதம் எதன் அடிப்படையில உங்களுக்கு அப்ப தெரியல? நம்மளுடைய சரித்திரம் தெரியல. போய் படித்து விட்டு வாருங்க. இந்த பையன் என்னமா திங்க் பண்றாயா? எவ்வளவு பெரிய அறிவாளியா இருக்கு. முதல்ல அங்கீகாரம் பெற்றது தமிழ் செம்மொழி. அதுக்கா செம்மொழின்றதுனால நீங்க உடனே எல்லாரும் பேசுறாங்களா? மூஞ்சி அப்படியே தரையில வச்சு தேய்ச்சி விடுவேன். இப்ப அத டிரான்ஸ்லேஷன் எல்லாரும் பேசுறாங்களா? தமிழை விட சமஸ்கிருதம் பேசுறது கம்மி. டேய் என்னடா தலை இது? சூப்பி போற தேங்காய் குறும்பியாட்டு இருக்கு. இந்த தலையை வச்சு என்ன பண்றது? அது பேச வைக்கணும், அதோட பெருமையை நிலைநாட்ட வேண்டும் என்பதற்காகத்தான் இது செலவிடப்படுகிறது. தூய தமிழ். நீங்க போன் கால் பண்ணிக்கலாம், நாங்களும் பண்ணுவோம். மூஞ்சில கார் துப்பணும் போல இருக்கு. நீங்க மெசேஜ் பண்ணுங்க, நாங்களும் பண்ணுவோம். நீங்க மெயில் பண்ணுங்க, நாங்க அதுக்கு முன்னாடி மெயில் பண்ண மாட்டோம், அதுக்கப்புறம் மெயில் பண்ணுவோம். ஏற்கனவே எடுக்கிறீங்க பிச்சை பொழப்பு, இந்த எச்ச பொழப்பு நமக்கு தேவையா? என்னன்னா இறந்து போன அஜித்குமார் குடும்பத்துக்கு முதலமைச்சர் ஃபோன் பண்ணி சாரி கேட்டு உங்கள் கூட நான் இருக்கிறேன் அப்படின்னு பேசியிருந்தார். அதுக்கு நாங்கள் ஃபோன் பண்ணி அதை வீடியோ எடுத்து அதை மக்கள்கிட்ட சொன்னோம். நாங்களும் ஃபோன் பண்ணிட்டோம், பார்த்தீங்களா? யார் அவன்? எனக்கே அவனை பார்க்கணும் போல இருக்கு அப்படின்னு ஐயா எடப்பாடியார் ஒரு வீடியோ ஃபோன் கால் பண்ண வீடியோ போட்டிருக்காரு. மூஞ்சில ஜால்ரா மூஞ்சா ஜாம்பவன் மூஞ்சி. எந்த பயனும் இல்ல. இந்த பொழப்புக்கு 4 பேர் அப்படின்னு சொல்லி உங்களுக்கு வாய்ஸ் ஓவர் கேட்கலையா? அந்த பிரச்சனை தெரிஞ்சவன எடப்பாடியார் கடன்னு போய் நின்னார்ல. எங்க வீட்டுல இருந்து அப்படி போனாரு, டிவியை பார்த்து நின்ட்டாரு. ஏன்னா ஸ்டெர்லைட் பிரச்சனை டிவியை பார்த்தானே தெரிஞ்சுங்க. நக்கல்யா அவனுக்கு. ஸ்ரீவில்லிபுத்தூர் கோவில் அர்ச்சகர்கள் மதுபோதையில் ஆபாச நடனம் ஆடும் வீடியோ காட்சிகள் இணையத்தில் வைரலாகி காண்போரை முகம் சுளிக்க வைத்துள்ள இவர் ஐயர் கோவிலில் ஆபாச குத்தாட்டம் போடுபவர். இவர் ஐயர்
கோவில் வரும் பெண்களை யூடிசிங் செய்பவர். காட்டேரிக்கு பிறந்தவனே என்னையாது உள்ள ஒருத்தன் என்னை பார்த்தவன டவுசர் சட்டையெல்லாம் கழட்டிட்டு அமலம் அணிக்கிறான். கோயில் அர்ச்சகர்கள் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. உன்னை எல்லாம் அமல கட்டையா விட்டு நாயை விட்டு கடிக்க வேண்டும்டா.